என் கூட எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம், ரொம்ப கஷ்டப்படுறேன். என் ஃபேமிலி 4 இயர்ஸ் பிஸ்னஸ் இல்லாமல் ரொம்ப கடன். எனக்கு ப்ரேயர் பண்ணி ஆமேன். அப்பா, அருமையான சகோதரி கலைவாணிக்காக அம்மா உங்கள் ஸ்கின் டிசீஸை கத்த தொடுகிறாருமா, உங்கள் சரீரத்தை கத்த தொடுகிறார்ப்பா. எவ்வளோ பெரிய குஷ்டரோகியாக இருந்தாலும் கத்தரால் சுகமாக்க முடியுமானால் இந்த ஸ்கின் டிசீஸ்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. ரிபா சந்தூரியா கத்ரா, தேவனுடைய குணமளிக்கும் வல்லமை உங்களை நான் நிரப்புவதை பார்க்கிறேன். உங்கள் மேலே தேவ அபிஷேகம் இறங்குவதை பார்க்கிறேன். தேவ வல்லமை இறங்குவதை பார்க்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கம்மா, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையின் ஸ்கின்னை போல கத்தனை மாற்றுவதற்காக நன்றி. பிஸ்னஸில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவேன். சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை உனக்கு அருள் செய்வேன் என்று கத்தர் வாக்குரைப்பதற்காக நன்றி. பரபசந்து ரியங்கதராமா. நீங்கள் ஒரு வேளை நேரடியாக கூப்பிட்டு பேசணுன்னா பேசுங்க. திருச்சி பக்கத்தில் தான் இருக்கிறீங்கன்னா எங்கள் சபைக்கு ஒரு நாள் வாங்க. உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபித்து தேவ ஆலோசனைகளை கொடுத்து விடுதலையை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ஆமேன். தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆமீன். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆமீன். ஏன்னா நம்ம நிறைய பேர் நம்புறது கிடையாது. இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டு விலகி போயிடும். கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நியர்பை வெள்ளக்கோயில் எவ்ரி சண்டே நாங்கள் மார்னிங் 10 to 12 வெள்ளக்கோயிலில் ஆராதனை நடத்துகிறோம். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கான விடுதலையை நீங்கள் தாராளமாய் பெற்று செல்லலாம். கவியரசு கவியரசு விக்கி, எனக்கு ஐ ஆப்ரேஷன் பண்ணி 2 month ஆகுது. இன்னும் ஐ கிளியராக தெரியல. ப்ரேயர் பண்ணுங்கள் சார். நன்றிப்பா. அருமையான சகோதரன் கவியரசுக்காக ஜெபிக்கிறேன். இந்த கண் பார்வைகள் தெளிவாய் கிடைக்கப்பா. தெய்வ வல்லமை மகனை தொடுவதற்காக நன்றி. தெய்வ அபிஷேகம் மகனை மூடுவதற்காக நன்றி. ஷெக்கினா மகிமை இறங்குவதற்காக நன்றி. பரபசந்தூர் யங்கரபா சத்தூர் யங்கத்தில் கலங்காது திகையாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று கத்த சொல்வதற்காக நன்றி. கண் பார்வை தெளிவாய் கிடைக்க நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கத்த சொல்வதற்காக நன்றி. எந்த நம்பர்னு கேட்டிருக்கிறீங்க, மேலே குறிப்பிட்டிருக்கோம் பாருங்கள். 8072959858. அதான் என்னுடைய மொபைல் நம்பர். அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, எஸ்ராவின் குணம் எப்படி இருந்துச்சு? ஒரு பரிந்து பேசுகிற ஜனங்களுடைய பாவங்களுக்காக தன்னைத்தானே தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரிடத்துல பாவங்களை மன்னிங்க, பையன் பிள்ளைங்களுடைய பாவங்களை மன்னிங்க. இதுதான் நல்ல ஒரு தலைவருடைய ஒரு நல்ல ஒரு பண்பு. ஒரு ஜெபம் இப்படி தான் இருக்கும். மக்களுக்காக பரிந்து பேசுகிற ஜெபமாய் அது இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது மக்களுக்கு பாவத்தை குறித்து உணர்வு உண்டாக அதை அவர்கள் மீண்டுமாய் அறிக்கை பண்ணி அதிலிருந்து மனம் திரும்ப தேவனுடைய விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள். தேவன் மீண்டுமாய் அவர்கள் கட்டுவார் என்ற நிச்சயத்தை அவர்களுக்கு கொடுக்கிற ஒரு ஜெப வீரராய், ஒரு ஊழியக்காரராய், ஒரு தலைவராய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் ஊழியத்தில் பெரிய மகிமையை நீங்கள் பார்க்க முடியுங்க. அந்த பக்கம் தேவன் நமக்கு ஜனங்கள் அப்படி தான் பாவத்தில் தான் இருப்பாங்க. அவங்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பை தான் கர்த்தர் நம் மீது கொடுத்துருக்கிறார். அதற்காக தான் நாம் ஜெபித்து கொண்டு இருக்கோம். அதுக்காக தான் நாம் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். தேவன் மீண்டுமாய் அவர்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை, ரெஸ்டோரேஷனை மீண்டுமாய் கர்த்தர் அவர்களை வழி நடத்துவார், அவர்களோடு இடைப்படுவார் என்கிற நிச்சயத்தை அவர்களுக்கு நாம் கொடுக்கும்போது, இன்னும் தேவனை நாம் அதிகமாய் அவர்களுக்கு வெளிப்படுத்தும் போது அவர்கள் எளிதாய் தேவனை பிடித்து கொள்வார்கள். தேவனை விட்டு வெளியவே போக மாட்டாங்க. எங்கள் ஊழியத்தில் யாரெல்லாம் எங்களோடு இணைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எங்களை விட்டு வெளியே போகிறதில்ல, ஊழியத்தை விட்டு வெளியே போகிறதில்ல. குறிப்பாய் ஆண்டவரை விட்டு அவங்க வெளியே போகிறது கிடையாது. ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் வல்லமையாய் ஊழியம் செய்யவும் வல்லமையாய் வாழவும் தேவனுக்கென்று கர்த்தர் உதவி செய்து கொண்டு இருக்கிறார். அதனால் நீங்களும் நல்ல ஒரு தலைவராய், ஒரு எஸ்ராவை போல அவர்களை மீண்டுமாய் தேவனோடு சேர்த்து தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற நம்பிக்கை, பாதுகாப்பு, விசுவாசம், அது மட்டுமல்லாத ரெஸ்டோரேஷன், மீண்டுமாய் கட்டுவிக்கிற காரியங்களை அவர்களோடு பேசி நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய், எஸ்ரா என்றால் உதவி செய்கிறவராய், உதவியாளராய் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நாமும் அர்ப்பணிக்கப்பட்ட வீரர்களாய் இருக்க வேண்டும். அங்கே எலிசாவை பார்க்கிறோம். மரண தருவாயிலும் அவர் இஸ்ரவேல் தேசத்தை குறித்துதான ஒரு வாஞ்சை உள்ள நபராய். இப்போ தான் அந்த யோவாஸ் ராஜா சொல்கிறார், நீ இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய், ஒரு யுத்த வீரனாய், யுத்த புருஷனாய், யுத்த ஸ்திரீயாய்
நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை கொண்டு அசாத்தியமான காரியத்தை செய்து முடிப்பார்.